இப்போ நம்ம துளசி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இஞ்சி வந்து 4 துண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். அந்த இஞ்சி பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம். 3 இல்லைனா 4 வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 3 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளியும் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துளசி இலைகள் சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 துளசி இலைகள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சாலே போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டோன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம சட்னி மேலே ஊற்றிடலாம். இப்போ நமக்கு சுவையான துளசி சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.